வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழகான சந்தர்ப்பம். இதில் வலி ரணம் இதெல்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் வசதியாக்கிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள். வழியில் என்ன பண்ணுறக்கூடாது, நின்றக்கூடாது. போட்டோம் எப்படியோ நீ போட, நீங்கள் போய் அந்த முட்டையை சாப்பிட்டு நல்லா இருங்கோ, நான் பிறகுற மாதிரி ஐடியாவே இல்லைன்னா என்ன இருக்கும் நம்ம நிலமை? நல்ல வேலை அப்போ நமக்கு புத்தி இல்லை, கம்முன்னு உள்ளே புகுந்துட்டோம். இல்லை என்ன இருக்க மாட்டோம், நம்ம பிறந்துருக்க மாட்டோம். அப்போ பிறந்த எல்லாருக்கும் புத்தி இல்லாமல் தான் நீங்கள் என்ன ஆகிட்டீங்க, பிறந்துட்டீங்க. புத்திசாலித்தனத்தில் பிறந்தீங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் நான் சொல்கிறேன், புத்திசாலித்தனத்தில் பிறக்க முடியும். மலைமேடுகளில் தேடி இருந்தேன் நான் பிறவியில். இது இப்போ சொல்கிறேன்ல, இது அனுபவம்லாம், இதெல்லாம் பின்னாடி ஒன்று ஒன்றா வந்துன்னுக்குது. அப்போ யாரும் புணர்ந்துங்கிறாங்க, அங்கே பூந்துடுறேன். புரியுதா? என் குரு சொல்லி வச்சுக்கிறான், நாதமாக புணர்ந்த நீ அப்படின்லாம் சொல்லுவான். உயிர் தரிச்சது எப்படின்ட்டு. இப்போ தான் 211 30 இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு சிவவாக்கியத்தில். அந்த மாதிரி உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் பல பிறவி எடுத்தவங்க, பலவிதமான துன்பங்களெல்லாம் அனுபவிச்சுட்டு வந்துக்கிறீங்க. மேலும் துன்பப்படாமல் இருக்குது தான் நான் வந்துக்கிறேன். படுவீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நான் ஒன்றும் செய்ய முடியாது. சந்தோஷமாக இரு, மகிழ்ச்சியாக இவர் சொல்லிட்டு போடுவார். நமக்குன்னா வந்து நான் என்ன பண்ண முடியும்? அவருக்குன்னா வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவார். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்னா, நான் கஷ்டப்படுறதுக்குன்னே பிறந்தேன். நான் என்ன பண்ண முடியும்? யார் என்ன கூட்டின்னு வந்து வீட்டில் வச்சுன்னு கஷ்டப்பட்டேன் நான் பொறுப்பேன்? நானா எங்கே பொறுப்பேன்? அண்ணன் தங்கச்சி தம்பின்னு பாட்டு எழுதிடும். அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே அப்படித்தான். முடிஞ்சதை உதவி பண்ணு, இல்லை என்ன பண்ணேன் முடியாதுன்னு சொல்லு. நாகரிகம் பார்த்துன்னு அப்படி நல்லவங்க மாதிரி நடிச்சுன்னுக்கிறேன்.